ஒரு பெரிய அடர்ந்த காடு. அங்க பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அப்போ 2 பேர் வேட்டையாட காட்டுக்கு போனாங்க. அப்போ ஒரு காட்டு எருமை இருந்துச்சு. அத வேட்டையாடி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சு அம்பு எய்தாங்க. அப்போ குறி தப்பி எருமை ஓடி ஒரு குகைக்குள்ள போயிடுச்சு. அட அட! நமக்கு எவ்ளோ அதிர்ஷ்டம். குகைக்குள்ள போனது நமக்கு வசதியா போச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள போனாங்க. உள்ளக்கும் இருட்டு. ஒருத்தன் சொன்னான், நெருப்பு பத்தவ, நான் எருமை வருதான்னு பாத்துக்கிறேன். அவன் கையில தீப்பந்தம் இருந்துச்சு. உள்ள இருக்கிற எருமைக்கு அந்த தீ வெளிச்சம் ரொம்ப பயமா இருந்துச்சு. பயத்துல அது அங்கேயும் இங்கேயுமா ஓடி பதுங்கிச்சு. அப்போ தீப்பந்தம் அவன் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துடுச்சு. அடுத்த நொடியே எருமை அவனை முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு தப்பிச்சு போயிடுச்சு. அவன் இறந்துட்டான். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னன்னு அவன் கூட இருந்த நண்பனான உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கிடைக்கிற வாய்ப்பை கவனமா பயன்படுத்திக்கணும். முதல் தடவை அம்பு எய்தும் போதே குறி தவறாம இருந்திருந்தா எருமை கிடைச்சிருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். 2வது வாய்ப்பு கிடைக்கும்போது அதை கவனமா கையாளணும். குகைக்குள்ள போனது ஒரு வாய்ப்பு தான். அங்க தீப்பந்தத்தை பத்திரமா வச்சிருந்திருந்தா எருமை கிடைச்சிருக்கும். சின்ன கவனக்குறைவு கூட பெரிய ஆபத்துல முடியலாம். எந்த ஒரு செயலையும் அவசரப்படாம பொறுமையா செய்யணும். அவங்க சிரிச்சுக்கிட்டு உள்ள போனது அவசரமான முடிவு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம போனது தப்பு. அதனால எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, அதை நல்லா யோசிச்சு கவனமா பயன்படுத்திக்கணும். சின்ன தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.